புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 950 டன் நிவாரணப் பொருட்கள், அரிசி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கப்பல் மூலம் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் மற்றும் சமத்துவ சமுதாயமே திமுக அரசின் லட்சியம். தாயுமானவர் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. விஜயை சந்திக்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு நாங்கள் அனுமதி தரவில்லை. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக செல்வ பெருந்தகை விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற 4வது நாளாக பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 2வது நாளாக விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னையில் இருந்து கோவை செல்ல 57,700ஆகவும், திருச்சி செல்ல 26,700ஆகவும் நிர்ணயம். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சதீஷ், கார்த்திக், தவசி ஆகியோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ரூபாய் 13 கோடி ஜிஎஸ்டி பாக்கி என கூறி பெண்ணின் வங்கிக் கணக்கு முடக்கம். காலனி தொழிற்சாலையில் ரூபாய் 8000 ஊதியத்தில் பணியாற்றும் யசோதா என்பவரின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மைனர் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரோ நீதிமன்றங்களோ கடை சரக்காக கருதக்கூடாது. குழந்தைகளின் உணர்வு, விருப்பங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகிய அவலம். பாதிப்புகளை அதிகாரிகள் வந்து இதுவரை ஆய்வு செய்யவில்லை எனவும் விவசாயிகள் புகார். அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது என தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு சசிகலா அறிவுரை. சசிகலா தொடர்பான கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு சென்ற செங்கோட்டையன். டிசம்பர் 19 முதல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிப்ரவரி இறுதிக்குள் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் பணிகளை முடிக்க இலக்கு. பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு. நெல்லை மேலைப்பாளையத்தில் கடைகள் அடைப்பு. பதற்றமான இடங்களில் கூடுதல் கண்காணிப்பு. புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் இன்று. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அம்பேத்கர் எனும் பேரொளியின் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் எனவும் சூளுரை. போதைப் பொருள் வழக்கில் கைதான திரைப்பட இணை தயாரிப்பாளர் சர்புதீனை காவலில் எடுத்து விசாரணை.
திரையுலகில் யாருக்கெல்லாம் போதைப்பொருள் சப்ளை செய்தார் என போலீசார் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 2 கார்கள் மோதி விபத்து. ஐயப்ப பக்தர்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. மேலும் ஒருவர் கவலைக்கிடம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 உயர்வு. ஒரு சவரன் ரூபாய் 96,320க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாயாக உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 199 விற்பனை. கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய செவிலியர் உட்பட 2 கைது. ராசிபுரம் அருகே வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து வந்தது சோதனையில் அம்பலம். ஓசூர் அருகே கார் ஓட்டுநர் அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக கூலிப்படையை வைத்து கொன்ற கள்ளக்காதலி உட்பட 7 பேர் கைது. கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் மீது கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல். யார் கெத்து என்ற போட்டியில் தாக்குதலில் ஈடுபட்ட 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் கைது. சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து 5வது நாளாக இண்டிகோ நிறுவனத்தின் 48 விமான சேவைகள் ரத்து. சென்னைக்கு வரும் 20 விமானங்களும் சென்னையில் இருந்து புறப்படும் 28 விமானங்களும் ரத்து என அதிகாரிகள் தகவல். இண்டிகோ விமான சேவை பாதிப்பு தொடர்பாக விசாரிக்க 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைப்பு. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் தகவல். கேரள மாநிலம் கொச்சியில் தண்டவாளத்தின் நடுவில் ஆட்டுக்கள் கிடந்ததால் பரபரப்பு. ரயில் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ரயிலை கவிழ்க்க சதியா என போலீசார் விசாரணை. துணைவேந்தர் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டால் நாங்களே நியமிப்போம். கேரள அரசிடம் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். எலான் மஸ்கின் நிறுவனத்திற்கு 1250 கோடி ரூபாய் அபராதம் விதித்த ஐரோப்பிய ஒழுங்குமுறை ஆணையம் புதிய சட்ட விதிமுறைகளை ஏற்க மறுத்ததால் எக்ஸ் வலைதளம் மீது நடவடிக்கை பாய்ந்தது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது.